அதுல்யா அண்ட் அஞ்சலி ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா? அழகா கோலம் போட போறீங்க. ஓகேங்களா? ஓகே, ரெடி? And your time starts now. அவங்க புள்ளி வைக்கிறாங்க, இவங்க கோடு ஓடுறாங்க. இது எந்த ஸ்டைல் கோலம் தெரிஞ்சுக்கலாமா? ரங்கோலி. உங்க ஒரு ஸ்டைல் ரங்கோலி. கோலம்னா புள்ளி வச்சு தானே ரங்கோலி. நீங்க போடுறது அதுல்யா வந்து ரங்கோலி ட்ரை. அது சாதா கோலம். Don't disturb me. ஓ ஐ அம் சோ சாரி. வாச்சுப்பா நீங்க போட்டு முடிச்சிட்டாங்க, இன்னும் புள்ளி வச்சுக்கிட்டே இரு நீ. அங்க பாருங்க ரங்கோலில இருந்து பெங்காலி வரைக்கும் போட்டாங்க. கோலத்தை போட்டு கலருக்கு வந்துட்டாங்க இவங்க. கம் ஆன் அதுல்யா. சார் யாரு ஃபர்ஸ்ட் போடுறாங்கன்னு முக்கியம் இல்ல, யாரு பெஸ்டா போடுறாங்கன்னு. அஞ்சலி அவர்களே அவங்க சுத்தி சுத்தி போடுறாங்க, நீங்க ஒரே இடத்துல நின்னு போடுறீங்க. எப்படி போடுறோன்றது முக்கியமே இல்லைங்க, எப்படி வருதுன்றது தான் முக்கியம். ஓ இல்லண்ணா, அது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும்ல. நான் வேணா செல் பண்ணேன். நீ அலங்கோலமா அங்க நிக்காத, தள்ளு கோலம் போடுறது. கோலத்தை தான் நீங்க டச் பண்ணணும். அலங்கோலமா நிக்காதேன்றாரு அவர். சரி போ. தம்பி கொஞ்சம் விலைக்கு நிக்க சொல்லுங்க. ஆமாப்பா அவன் ரொம்ப உரைச்சுறான். அதை சொல்லுங்கப்பா. உங்களை பிள்ளைகள்ட்ட என்னடா உரைச்சல் உனக்கு? போதுமா? பார்வதி நீங்க கிட்ட வந்து பாருங்க. போறா. ஓ ஒரு பழத்தை கைத்திட்ட அதுல்யா. ரெண்டு பேரும் எப்படி ஒரே டைம்ல முடிக்கிறாங்க? இல்ல அவங்க கூட முடிக்கல, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. யாரு கோலம் செலக்ட் ஆறது முக்கியம். இல்ல இப்போ இந்த கோலத்துல நாடோடிகளுக்கு வந்து ஏதாச்சும் மெசேஜ் எழுதிக்கலாம். ஒன்னும் ஒரு மெசேஜ் இல்ல, விடு. அங்க எழுத முடியாது, இங்க வேணா எழுதலாம். நாமவும் வெல்வோம், நாமாவும் வெல்வோம் அப்படின்னு சொல்லி அதுல்யா எழுதி முடிச்சிருக்காங்க. வெரி குட். பியூட்டிஃபுல். போங்க ஆட்டாம துண்டு கொடுங்க. ஓகே, ஸோ நம்ம நாட்டாமையும் வந்தாச்சு, தீர்ப்பு சொல்ல போறாரு. நாட்டாமை இப்ப எப்படி தீர்ப்பு சொல்லணும்னா, உங்களுக்காக ஒரு துண்டு கொடுத்துருவோம் நாட்டாம சார். அந்த துண்டு நீங்க யாருக்கு போடுறீங்களோ அவங்க தான் வந்து வின்னர் ஆஃப் திஸ் கோல போட்டி. கோலம்னா ஒரு ரூல்ஸ் இருக்கு, புள்ளி வச்சா தான் கோலம். அப்ப இதுக்கு பேர் என்ன? புள்ளி வைக்காம இது என்ன அநியாயமா இருக்கு? ரங்கோலி. அது கோலம் புள்ளி வச்சுதான். சரி, ரங்கோலினா கோலம் இல்லையா? அது என்னது? கோலம் கிடையாது. ரங்கோலியும் போடுவாங்க வீட்ல. நீங்க கேட்டது இவங்க சொன்னது கோலம், ரங்கோலி இல்ல. ரங்கோலி இல்ல, ரங்கோலி ராகோலின்னுட்டு. ரங்கோலி என்பது ஒரு கோலம். பாத்தீங்களா, உங்களுக்கு ரங்கோலி என்பது என்னன்னு தெரியவில்லை. கோலம்ன்றது ரங்கோலி ரங்கோலி ரங்கோலி. ஓட்டு போடுறாங்க. அதனால ஒட்டி பாடி துண்டு. அதனால என்னன்னா இவங்களும் சூப்பரா பண்ணிருக்கு, இதுவும் சூப்பரா பண்ணிருக்கனால இங்க வாங்க, ரெண்டு பேர்த்தையும் ஒட்டி நிப்பாட்டு. இந்த துண்டை இப்படி கலட்டி வச்சேன்னா நான் தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம். பயப்படாத. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கணும். நிப்பாடிங்க, ஒற்றுமையா இருக்கட்டும். இதுவும் சூப்பர், இதுவும் சூப்பர். இப்பொழுது அண்ணன் சசி அவர்கள் வெற்றியாளருக்கு 500 ரூபாய் மொய் செய்வார். வெற்றியாளர்களுக்கு கிடையாது, அப்ப வெற்றியாளர்களுக்கு 500 ரூபாய் மொய் செய்வார். உன் கண்ணாடியை உடைப்பதான் சிறந்த பரிசு. அப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, வெற்றி பெற்றவங்க கண்ணாடி இங்க வச்சு 2 மிதி மிதிக்கணும். அதான் தீர்ப்பு. அதான் தீர்ப்பு. நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாரு. அது வந்து நல்லா இருக்க பொருள் எல்லாம் உடைக்க கூடாது, தானா உடையணும். உடையிறது வந்து தானா நடக்கணும். சகோ அப்படி பார்த்தா இவனே நல்லா இல்ல, அதுக்காக இவனை அடிக்க முடியுமா? எனக்கு அப்பா இருந்து கோவம் வருது. கண்ணாடியாவது
மத்தவங்க கையை தட்ட மாட்டேங்கிறீங்க, இதுக்கு மட்டும் தம் கட்டி கை தட்டுறது. அது அப்ப இருந்து ஏன்னா ஒண்ணும் இல்லடா, 2-3 தடவை அந்த பிள்ளைங்க கையா புடிச்சு கூட்டு போனியா, அதுல கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க என் தம்பிய. ஏன்னா, உங்க சார்பா அண்ணன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கூடாதா? ஃபர்ஸ்ட் நான் கூட பேன் ஜட்ஜா இருப்பேன்னு 2 பேருக்கும் கோலம் போட தெரியாது, கோலத்தை அலங்கோலமா ஆக்கிடுவாங்க, நம்ம ஈஸியா சொல்லலாம்னு தான் பார்த்தோம். ஆனா 2 பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. Yes, குட், yes. சூப்பர். Super.